அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி, விநாயகர் பகவானே போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்கார நேயர்களுக்காக மிகவும் அற்புதமான யோக பலன்களையும் அற்புதங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் பிறக்கப் போகின்றது. இந்த புரட்டாசி மாதங்களிலே உங்களுக்காக இருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே இருந்து ஆரம்பமாகின்றது. 3ஆம் தேதி உங்களுடைய ராசியிலே வரப்போகின்ற சுக்கிர பகவான் மிகவும் அற்புதமான அஷ்டமாதிபதியாகவும் இருக்கின்ற பொழுது, இங்கே இரவு நேரங்களிலும் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கின்றதும், குரு பகவான் 2ஆம் இடத்தை தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கின்ற மற்றும் தேவகுருவும் அசுரகுருவும் 1ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலே எந்த ஒரு பாதிப்புகள் இல்லாத ஒரு நல்லதொரு யோக பலன்களை 2ஆம் இடத்திலே முயற்சி சாணாதிபதி பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு ஒற்றுமைகளையும், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றது மிகவும் அற்புதமான உங்களுக்கு 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் சகோதர ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானங்களிலே 2ஆம் இடத்த அதிபதி இருக்கின்ற பொழுது தகப்பனார்களிடம் இருந்து ஒரு சில உதவிகளும், தகப்பனார்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களும் இந்த புரட்டாசி மாதங்களிலே கிடைக்கப் போகின்றது. அதுவும் வெங்கடாஜலபதியின் அருட்கடாட்சம் பெற்று அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற பெருமாளுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி என்பது பிறக்கப் போகின்றது. வெங்கடாஜலபதிக்கு ஆராதனை செய்பவர்களும், வெங்கடாஜலபதியை தினந்தோறும் வழிபட்டு வருபவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அதுவும் வியாபார ஸ்தலங்களிலே இருப்பவர்களுக்கு, வெங்கடாஜலபதி தரிசித்து வருபவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. ராசியிலே 3ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்தடைகின்ற அற்புதமான யோக பலன்களில் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராசிநாதன் இருக்கின்றதுனாலேயும், 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் கலத்திர ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானங்களில் இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது, முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்ததிபதி குரு பகவானும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தையும், துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது, குருவின் பார்வை என்பது உங்களுடைய விரயஸ்தானத்திலே 5ஆம் பார்வையாக செயல்படுகின்ற இந்த அற்புதமான சுப செலவுகள், சுப நிகழ்வுகளுக்கு நல்லதொரு யோக பலன்களையும், வெளிநாட்டு யோகங்கள் கொடுக்கக்கூடிய சுபகாரியங்கள் செய்வதற்கும், ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வருகின்றதற்கும், இங்கே மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே காற்று ராசியில் இருந்து நெருப்பு ராசியை பார்க்கின்ற பொழுது கோயிலின் கலசத்தை போன்று அற்புதமான இந்த கும்பாபிஷேகங்கள் நடக்கின்ற இடங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. சுகாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமஸ்தானத்திலே ஆட்சி வடிவிலே இருக்கின்றார். ராசிநாதன் துலாம் ராசிக்கு ராசியிலே இருக்கின்றது அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றதும், ருணரோண சத்துரு என்று சொல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய வேலைகளை பற்றி குறிக்கக்கூடிய இந்த மீன ராசியிலே மீன ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுடைய சுகசனத்தை பார்வை செய்கின்ற பொழுது வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கிடைக்கக்கூடிய, அதுவும் செவ்வாயின் நட்சத்திரத்திலே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றது. வழக்கு வம்பு வழக்கு கடன்கள் தீராதவர்களுக்கு தீரக்கூடிய ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. ஸ்தான பலன்கள் புதன் பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து சஞ்சரிக்கின்றதும், பாக்கியாதிபதி விரையாதிபதி துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றதும், 11ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே இந்த மாதம் முழுக்கவும் இருக்கின்ற பொழுது, லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகள் எதிரியின் தொல்லைகள் அனைத்தும் சுபபோகமாக முடிவுக்கு வந்து நல்லதொரு தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்கள் கொடுக்கின்றது. லாபாதிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது எதிர்பாராத அதிகமான செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பது துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கப் போகின்றது. ராசிநாதனே ராசியிலே இருக்கின்ற பொழுது சற்று கவனம் நிதானமாகவும், துலாம் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலே இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களில் சற்று கவனம் நிதானமாகவும், முயற்சி ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் பணம் காசு கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமும், தேவையில்லாத செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும்
இருக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள், முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஒரு சில நேரங்களில் தடை தாமதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வீக சொத்துக்கள், வம்பு வழக்குகள், சொத்து கடன்கள் அனைத்தும் இங்கே ஆட்சி வடிவிலே சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஆண் ராசியிலே பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய, உங்களுடைய சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணம் வலுவாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகள் எண்ணுகின்ற சிந்தனையும் அற்புதமாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் பாக்கியாதிபதி லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தையும் சனி புதன் பார்வை என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி சந்திர பகவானும் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே சனி சந்திரன் இணைவு என்பது 2.25 நாளைக்கு பிறகு உங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே ராகுவுடன் சேர்கின்ற பொழுது சற்று கவனம், சிந்தனைகளிலேயும் மனம் வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய நேரம் என்பது 2-3 நாட்களுக்கு இந்த புரட்டாசி 3ஆம் தேதி வரையில் ஒரு சில மன சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய, ஒரு மன அமைதியை சீர்குலைக்கின்ற இந்த சந்திரனும் ராகுவும் சேருகின்ற 3ஆம் தேதி 4ஆம் தேதிகளே கவனமாகவும் தன்னுடைய சிந்தனைகளை அலக்களிக்கக்கூடிய ஒரு சில ஏமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கின்றது. சிந்தனைகளிலே சற்று 3ஆம் தேதி 4ஆம் தேதி கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். ராகுவுடன் சந்திரன் சேருகின்ற பொழுது தன்னுடைய சிந்தனையை மறக்கடிப்பதும் தேவையில்லாத மன சோர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் 3ஆம் தேதி 4ஆம் தேதியாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் அஷ்டம சாணம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் பலமாகவும், ஆயுள் சாணாதிபதி கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று உங்களுடைய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே நடக்காத திருமணங்களும் நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு யோகங்கள், வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கின்றது. சரராசியிலே ராசிநாதன் அமர்கின்ற பொழுது இங்கே 2ஆம் இடத்ததிபதியும் வலுவாக கேந்திர சாணங்களிலே செவ்வாய் பகவான் வலுப்பெற்று 9ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தகப்பனார்களிடமிருந்து ஒரு சில வம்பு வழக்குகள், சகோதர சகோதரிகளிடமிருந்து ஒரு சில தேவையில்லாத சஞ்சரவுகள் இருந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய லக்னாதிபதி லக்னத்திலேயே லக்னம் ராசிநாதன் இருக்கின்ற பொழுது நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு யோக பலன்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் கூட குருவின் பார்வை பரிபூர்ணமாக விழுகின்ற பொழுது அருமையான தூக்கமும், துலாம் ராசிக்கு ராசிநாதன் ராசியிலே இருக்கின்ற இந்த புரட்டாசி முழுவதும் இந்த துலாம் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இது ஒரு சரராசியாக இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே வெளிநாடு போகாதவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அற்புதமான ஒரு சில யோக பலன்களும், வெளியூர் சென்று வருகின்றதற்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்ச விரை செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களையும் கொடுக்கின்றது. முயற்சி சாணாதிபதி குரு பகவானும் 6ஆம் இடத்ததிபதியும் இங்கு அஷ்டமசானத்திலே மறைந்து தனவாக்கு குடும்பசானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான குருவின் பார்வை என்பது 2ஆம் இடத்திலே விழுகிறதுனால குடும்பங்களிலே நல்லதொரு குதூகலமான நல்லதொரு சுப நிகழ்வுகளும் அற்புதமான யோக பலன்களையும், தனவாக்கு குடும்பசானங்களிலே குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வையை சுபிச்சம் பெறுகின்ற பொழுது இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கு மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது மட்டுமல்லாது, அஷ்டம சாணத்திலிருந்து அஷ்டமாதிபதியும் ராசியிலே வலம் வருகின்ற சுக்கிர பகவான் இந்த காலகட்டங்களிலே நடக்காத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேசி தீர்ப்புகள் கண்டிப்பாக உங்கள் பக்கம் தீரக்கூடியதும், நீங்கள் எண்ணுகின்ற உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இங்கே 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள், சுப நிகழ்வுகள் அனைத்தும் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது. இந்த பாக்கியாதிபதி புதன் பகவான் 13 நாள் துலாம் ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்திலேயே அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய, நாம் எடுக்கின்ற தொழில் வேலைகளிலே வருமானத்தை குறிக்கக்கூடிய இந்த 11ஆம் இடத்திலே புதன் பகவான் பாக்கியாதிபதி இருக்கின்ற பொழுதும், அவர் விரையாதிபதியாக இருக்கின்ற பொழுதும் இந்த காலகட்டங்களிலே மிகவும் சனியும் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமசானத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய பூர்வீகத்திலே பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணம் பலமாக இந்த 13 நாட்களிலே புதனும் சனியும் பார்வை செய்கின்றது பொழுது பஞ்சமசானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சிந்தனையை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம், எண்ணங்கள்,
உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் பலமாக இருந்து உங்களுடைய தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. லாபஸ்தானம் பலமாக இருக்கின்ற மூத்த சகோதர ஸ்தானம் மிகவும் அற்புதமாக நடைபெறுகின்ற ஒரு மாதமாக இந்த புரட்டாசி என்பது இருக்கின்றது. புரட்டாசி 13 தேதிக்கு பிறகு புதன் பகவான் இங்கே 12ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்கின்றது. இங்கே புதாதித்ய யோகத்திலே தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவானும் 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கிடைக்காத லோனு, கிடைக்காத கடன்கள், வம்பு வழக்குகள் அனைத்திலுமே தைரியமான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம். சுப நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியதும், சூரியனும் புதனும் இங்கே 12ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெறுகின்ற இந்த புதன் பகவானை குருவின் பார்வை பரிபூரணமாக இருக்கின்ற பொழுது சுப நிகழ்வுகளும் நடத்தக்கூடியதும், வெளியூர் சென்று வருகின்றதற்கும் சுப நிகழ்வுகள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்கள் இங்கே இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் அதிகபட்சமாக நல்லதொரு சுப நிகழ்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதும், வாக்கு சாணம் பலமாகவும் முயற்சி சாணங்கள் அற்புதமாக இருக்கின்றதும், இங்கே குரு பகவானும் அஷ்டமதானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விரய சாணத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத ஒரு சில விரய செலவுகளும் நடக்கக்கூடிய ஒரு மாதம். பஞ்சமஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி ஆட்சி மூலத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஆண்ராசியில் இருந்து ஆண்ராசியை பார்க்கின்ற பொழுது லாபஸ்தானம் பலமாக இருக்கின்ற பொழுது எதையும் சாதிக்கக்கூடிய அற்புத யோக பலன்களை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாத புரட்டாசி மாதங்களிலே கிடைக்கின்றது. தேவகுருவும் அஷ்டகுருவும் பலமாக இருக்கின்றதினாலே தேவகுரு அஷ்டமநாத ஸ்தானத்திலே மறைந்து அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலே அஷ்டமாதிபதி இருக்கின்ற பொழுது இங்கே 7ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கணவன், மனைவிகள், கூட்டாளிகள், உறவினர்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் சொகுசு பங்களா என்று சொல்லக்கூடிய சொகுசுகளை பற்றி குறிக்கக்கூடியதும், அழகு நிலையங்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் பெண்களின் உறவுகளை பற்றி குறிக்கக்கூடியவர். இங்கே பலமாக தன்னுடைய சொந்த ராசியிலேயே சரராசியிலே பலமாக இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே கணவன் மனைவிகளுக்குள்ளே சற்று கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் விட்டு கொடுத்து போக வேண்டியதும், கூட்டாளிகளிடமிருந்து சற்று கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளும் இருக்கின்றது. பாக்கிய சாணத்திலே செவ்வாய் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கின்றது. தனவாக்கு குடும்ப சாணங்கள் பலமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய வார்த்தைகளிலே அற்புதமான யோக பலன்களும் கிடைக்கின்றது. நல்லதொரு வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு யோக பலன்களும், வருமானத்திலே நல்லதொரு மாற்றங்களும் கொடுக்கின்றது. 6ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானங்களிலே இருந்து காற்றாசியிலே பார்க்கின்ற பொழுது வெளிநாடு சென்று வருபவர்களுக்கும், வெளியூர் சென்று வருகின்றதற்கும், தொழில் வியாபாரங்களுக்கு சென்று வருகின்றதற்கும், துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய இது ஒரு வியாபார ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான குளிர்ந்த காற்றை பற்றி குறிக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உன்னதமான தொழில் மேன்மைகளிலே அற்புதமாக யோக பலன்களை கொடுக்கின்ற இந்த துலாம் ராசியிலே உச்சம் பெறுகின்ற சனி பகவான் மூலத்திரிகோண வடிவிலேயே சஞ்சரிக்கின்ற இந்த அற்புதமான வக்கர நிலையிலேயே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது. சனியும் புதனும் பார்வையும் பரிபூர்ணமாக இருக்கின்ற இந்த புரட்டாசி மாதங்களிலேயும் ராசிநாதன் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைகின்றதும், பஞ்சமாதிபதி சொந்த 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றதும், 12ஆம் இடத்திலே புதன் பகவான் புரட்டாசி 13 தேதிக்கு பிறகு தன்னுடைய 12ஆம் இடத்திலே பாக்கியாதிபதி இருக்கின்றதும், நடத்தாத சுப நிகழ்வுகள் அதிகபட்சமாக இந்த மாதங்களிலே அலைச்சல்கள் அதிகமாகவும், விரைய செலவுகள் என்று சொல்லக்கூடியதும், மருத்துவ செலவுகள் செய்யக்கூடியதும், கடன் நோய் வம்பு வழக்குகள் எதிலும் வெற்றி. 6ஆம் இடத்திலேயே ராகு பகவான் பாவர் இருக்கின்ற பொழுதும், பஞ்சமாதிபதி நட்சத்திரத்திலே பஞ்சமாதிபதி வளமிட்டு இருக்கின்றதுனாலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு புரட்டாசியிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய ஒரு யோகமும், சகோதர சகோதரிகளிடம் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நேரமும் இருக்கின்றது. மிகவும் உன்னதமான ஒரு யோகமாகவும், 4ஆம் இடத்ததிபதி பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய லாபசானத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத நல்லதொரு யோக பலன்களும் கிடைக்கின்றது. புதனும் சனியும் பார்வை என்பது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அது மட்டுமல்லாது விரையாதிபதி புதன் பகவான் 14ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் உன்னதமான தகப்பனார்கள் உங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு யோகமும், தகப்பனார்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ செலவுகளாக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய நல்லதொரு யோக பலன்களையும் பற்பல
நற்பலன்களையும் பாக்கியஸ்தானங்கள் பலம் பெற்று இந்த மாதங்களிலே இருக்கின்றதும் ராசிநாதன் பலமாக இருக்கின்றதனும் தனவாக்க குடும்பஸ்தானங்களிலே குருவின் பார்வை பரிபூரணமாக கிடைக்கின்றதுனாலேயும் இங்கே உங்களுடைய பஞ்சமாதிபதி குழந்தைகளின் படிப்பு, குழந்தைகளின் ஆர்வம், ஆரோக்கியம் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்திலே இருந்தாலும் தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடியவும் மருத்துவத்திலே நல்லதொரு உயர்வுகளும் மேன்மைகளும் வெற்றிகளையும் பெறக்கூடிய பஞ்சமஸ்தானத்திலே இருந்து சனி பகவான் இருக்கின்ற பொழுது திரிகோணாதிபதி திரிகோணத்திலே இருந்து பலம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே உங்களுடைய பூர்வீக சொத்துக்களினாலே குழந்தைகளினாலே நல்லதொரு ஆதாயங்களையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு யோகம் என்பது புரட்டாசியிலே வெங்கடாஜலபதியை கும்பிட்டு வரவும் பெருமாளை தரிசித்து வரவும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் தனவாக்க குடும்பம் என்று சொல்லக்கூடியது. முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளையும் 4ஆம் இடம் வண்டி வாகன வீடுகளை குறிக்கக்கூடிய சாணாதிபதியும் பலமாக திரிகோணத்தில் இருக்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகம். குருவின் பார்வை என்பது உங்களுடைய 4ஆம் இடத்திலே விழுகின்ற பொழுது இங்கே சுகத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஆரோக்கியத்திலே அற்புதமான ஒரு மேன்மைகளை இருந்தாலும் தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் செய்தாலும் அவர்களால் ஒரு சில ஆதாயங்களும் அதிகமான சுப செலவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற இந்த மாதம் என்பது புரட்டாசி என்பது துலாம் ராசிக்கு மிகவும் அற்புதமான பற்பல யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்கார நேர்களுக்கு அமைய போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.